ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட சாயி உங்களை பார்க்க வருவார். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தியோடு உங்களை பார்க்குறதுக்கு வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து சந்திப்பார். உங்களுக்கு தேவையான உதவியையும் அவர் செய்து கொடுப்பார். இந்த வியாழக்கிழமை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். நம்ம சாய் குடும்பத்திலேருந்து 4 இன்விடேஷன் நம்ம சாய்க்கு வந்திருக்கு. நிறைய நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது நம்ம வீட்லேயும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்திலேருந்து நிறைய இன்விடேஷன் வந்திருக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரபு ரவிக்குமார் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து 38வது பிறந்தநாள். பிரபு ரவிக்குமார் அவர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் அவர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனையும் செய்துக்கலாம். வாங்க, இப்போ பாபாவுக்கு வந்து நிறைய இன்விடேஷன் வந்திருக்கு. முக்கியமாக 2 திருமண இன்விடேஷனும் 2 சீமந்தம், அதாவது வளைகாப்புக்கும் வந்து பாபாவுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. முதல்ல வளைகாப்பு இன்விடேஷன் வந்து பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சௌந்தர்யா சகோதரிக்கு வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை மேடவாக்கத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மகேஸ்வரி சகோதரிக்கு வருகிற 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி மும்பையில் வந்து நடக்க இருக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி. மகேஸ்வரி மற்றும் சௌந்தர்யா சகோதரிகளுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் சாய் போய் கலந்துக்கணும். மகேஸ்வரி, சௌந்தர்யா இவங்க 2 பேரோட நிகழ்ச்சிகளையும் சாய் போய் கலந்துக்கணும். அவரோட தலைமையில் நடக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 சகோதரிகளோட பிரசவ நேரத்துலையும் சாய் வந்து துணையாக இருக்கணும்னு நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நிச்சயமாக நம்மளோட கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார். இந்த 2 சகோதரிகளும் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் சந்தோஷமான செய்தியை இதே மாதிரி சொல்லணும். நம்ம சேனலில் நம்ம எல்லாரும் கேட்போம். இது மாதிரி நிறைய நல்ல செய்திகள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். இதை சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. நம்ம சேனல்லையும் சந்தோஷமாக சொல்லுவோம். இது எல்லாமே நடக்கும். கரெக்டாக மெசேஜ் வருது, சவுண்டு கேட்குது, பாபா வந்து சிக்னல் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது தான் நடக்கும். சரி, அடுத்ததாக மேரேஜ் இன்விடேஷன்லாம் பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த திருவந்த் மற்றும் மோகன பிரியா இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்க இருக்கு. என்னைக்குன்னா வருகிற 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி நாமக்கல்லில் வந்து திருவந்த் மற்றும் மோகன பிரியா இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்க இருக்கு. இந்த திருமண நிகழ்ச்சியில் நம்ம சாய் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாயோட ஆசீர்வாதமும் இந்த தம்பதிகளுக்கு வந்து கிடைக்கணும். இவங்களோட திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக மேரேஜ் இன்விடேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா யூஎஸ்ஏலேருந்து அனுப்பியிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து நம்ம சாய்க்கு வந்து மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் தான் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புனாங்க. அதை நம்ம வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. ஏன்னா அங்கேருந்து போஸ்டரில் அனுப்புனா ரொம்ப செலவாகும். அதனால் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நம்ம இங்கே கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. எல்லா பத்திரிகையோடையும் இந்த இன்விடேஷனையும் நம்ம வந்து துவாரகாமாயில் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அனாமயன் மற்றும் ஜஸ்டின் இவங்க 2 பேருக்கும் தான் திருமணம் நடக்க இருக்கு. என்னைக்குன்னா வருகிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. திருமணமும் வந்து அமெரிக்காவிலே தான் நடக்குது. சாய் வருவார். சாயோட நாமத்தை யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க 7 கடல் தாண்டி எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சாய் வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில். இப்போ நம்ம எல்லா இன்விடேஷனையும் பார்த்தோம். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கலந்துக்குவார். ஒரே நாளில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்தாலும் சாய் எல்லா வீட்டுக்கும் வந்து போவார். அப்படிப்பட்டவர் தான் நம்மளோட சத்குரு. நம்ம குரு சரித்திரத்துலேருந்து சச்சரித்திரத்துலேருந்து எல்லாத்துலேயும் படிச்சிருக்கோம். குரு சரித்திர கதைகள் கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை தீபாவளி பண்டிகை அன்னைக்கு 7-8 ஊர்லேருந்து வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருப்பார் நரசிம்ம சரஸ்வதி. அப்படிப்பட்ட குரு பரம்பரையில் தோன்றியவர் நம்மளோட சாய் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார். அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறவங்க அவரோட மனசுலேயே இருப்பார் நம்மளோட சாய். ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்தோம், யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு தேவையான செய்திகளை சொல்லிக்கிட்டோம், நமக்கு அறிவுரை வழங்கிக்கிட்டோம், நமக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டோம், நம்ம கூடவே இருக்கிற சாய் நம்மளை கைவிட மாட்டார். இப்போ நிறைய பேர் அவங்களோட வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இப்போ சொன்னாங்க. நம்ம எல்லோரும் கேட்டோம், பார்த்தோம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டோம், பிரார்த்தனையும் பண்ணோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. மேரேஜ் இன்விடேஷனாக இருக்கட்டும், இல்லை வேலை கிடச்சி பாபாவுக்கு வந்து நன்றி சொல்கிறதா இருக்கட்டும், திருமணம் முடிவாகிறதா இருக்கட்டும், கடன் பிரச்சனைகள் தீர்றதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்க மீண்டும் வருவாங்க, மீண்டும் அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவாங்க, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய அம்மாக்கள் தங்களோட மகளுக்காகவும் மகனுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. உடல் சரியில்லாத குழந்தைகளை வைத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் பெரியவங்களானால் கூட இந்த மருத்துவம் பார்க்குறதுக்கு கூட வந்து
ஒத்துழைக்க மாட்றாங்க. சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும், டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட வரமாட்றாங்க. அந்த மாதிரிலாம் கூட சொல்லி கஷ்டப்படுறாங்க. பெரியவங்க, வயசானவங்கலாம் அதெல்லாம் கஷ்டப்படுறத கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா பேச்சு கேட்டு எல்லோரும் அவங்கவங்களோட அந்த மருத்துவம் பார்க்குறதுக்காவது ஒத்துழைக்கணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சாய் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஒரு உடல் குறையும் வரக்கூடாது, மனக்குறையும் வரக்கூடாது. எல்லோரும் முழு ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு இன்றைக்கி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். சாயோட ஆரத்தி பார்த்துக்கிட்டே நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இதே நேரத்தில் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். பிறந்து 3 நாள் தான் ஆகுது. 27ஆம் தேதி அன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. 11:59 இரவு 27ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை, ஷாலினிங்கிற சகோதரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்து 3 நாளான அந்த குழந்தை கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால, எடை குறைவாக இருக்கிறதுனால இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தை எந்த ஒரு உடல் குறையும் இல்லாமல் முழு உடல் ஆரோக்கியத்தோடு அவங்க அம்மாவோடு சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகணும், சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிறந்து 3 நாள் தான் ஆயிருக்கு. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் அவங்க அம்மாவோட சேர்ந்து. சாய் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், அவர் பார்த்துக்குவார். நம்ம தைரியமாக இருப்போம். இப்போ ஆரத்தி ஆரம்பிக்க போது வியாழக்கிழமை ஈவினிங் ஆரத்தியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆரத்தி பாட்டு மட்டும் கேட்காதே, காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் அமைதியாக இருக்கும். பேக்ரவுண்டில் வேறு மியூசிக் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அமைதியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். ஆரத்தி பாட்டு மட்டும் இருக்காது, ஆரத்தியை முழுவதுமாக பாருங்கள். மனசுலேயே பாபாவோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆரத்தி பாட்டை நீங்களே பாடிக்கிட்டு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்காகவும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்கள் சாய் உங்களை தேடி வருவார், நல்ல செய்தியோடு தேடி வருவார். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.